Hello everyone, welcome to CAD NEST. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து மெக்கானிக்கல் ட்ராயிங்கிறது பேசிக் கான்செப்ட் அதில் வந்து பார்ட்ஸில் எப்படி ரீட் பண்ணுறதுன்றதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இப்போ 2D டயக்ராம்ஸில் வந்து தான் வந்து மெக்கானிக்கல் பார்ட்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அந்த AutoCADல வந்துட்டு நம்ம வந்து 3D காம்போனன்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி ட்ரா பண்ணுறது, அந்த 2Dலேருந்து 3Dக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஓகேவா, நான் ஃபஸ்ட் இப்போ வந்து ஒரு 4 வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்து AutoCADல வந்துட்டு நம்ம வந்து 2Dலேருந்து 3Dக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அந்த பார்ட் டூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, இன்டர்செப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம வந்து பாக்ஸ், எக்ஸ்ட்ரூடு, ரிவால்வ் அந்த ஸ்வெப்லன்றதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். 3D பேசிக்ஸ் முடிச்சோடனே இப்போ இந்த மாடலிங்கில் வந்துட்டு எக்ஸ்ட்ரூடு, ரிவால்வ், ஸ்விஃப்ட், ஸ்வெப் அதில் எப்படி யூஸ் பண்ணுறது, அதே நீங்கள் பாக்ஸில் வந்துட்டோன்னே எனக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிருக்கு இண்டிகேட்டர் இருக்குன்றதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி வந்துருக்கோம். அதில் பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டோன்னே நம்மளுக்கு வந்து சாலிட் எடிட்டிங்ன்றது ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா. சாலிட் எடிட்டிங் அண்ட் தென் இந்த ஆப்ஜெக்ட் மெஷிங் இருக்குது. இந்த ரெண்டு டூலை பற்றி நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்துட்டோன்னே நம்மளுக்கு வந்து மெஷ்ன்றது வந்து என்ன இண்டிகேட் ஆகுதுனாக்கா, இப்போ மெஷ்ன்றது வந்து ஒரு பாட்டை ஒன்று இருந்ததுனாக்கா அந்த பாட்டை வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து டிவைட் பண்ணிக்குவோம். ஸ்மால் பாலிகூட்ஸை வந்து எனக்கு அந்த பார்ட்ஸ் வந்து நான் டிவைட் பண்ணுறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணுவேன். இது வந்துட்டு நம்ம மெஷின் எதில் யூஸ் பண்ணுறோம்னாக்கா, நம்ம வந்து இப்போ அனாலிசிஸ் பர்பஸ் நம்ம வந்து இது யூஸ் பண்ணுவோம். மெஷிங் வந்துட்டு ஏன்னாக்கா நம்ம வந்து எனக்கு இப்போ பார்ட் வந்துட்டு எனக்கு வந்து லோடு, ஹீட் ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டி எல்லாம் எவ்வளோ இருக்குதுன்றதை பார்க்கறதுக்கோஸ்கரம் நம்ம வந்து ஆன்சிஸ் அண்ட் ஹைப்பர் மெஷில் வந்துட்டு நம்மள வந்து யூஸ் பண்ணுவோம். ஹைப்பர் மெஷில் பார்ட்ஸ் வந்துட்டு வந்து அது ஃபுல்லாக பாலிகூட்ஸை டிவைட் இன்க்ளூட் பண்ணிட்டு அப்புறமா வந்து அந்த ஆன்சிஸில் அப்ளை பண்ணாக்கா எனக்கு வந்துட்டு அது வந்து ஹீட் ரெசிஸ்டன்ஸ், லோட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் எனக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். அதுக்கு வந்து செப்பரேட் டாபிக், அதை பற்றி நம்ம வந்து அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம். அது வந்து இப்போ ஆப்ஜெக்ட் வந்து எப்படி பண்ணுறது என்று இண்டிகேட் பண்ணிக்கலாம். நார்மலாக எனக்கு வந்து இந்த 3D ஆப்ஜெக்ட்ன்றது வந்து இண்டிகேட் ஆகிட்டு திரும்ப இந்த 3Dயில் வந்துட்டு ஒன்று ஸோ தட் இப்போ எனக்கு வந்து இந்த ஃபேஸை நான் வந்து ட்ராப் பண்ணிக்கிற உடனே எனக்கு வந்துட்டு இப்போ இண்டிகேட் பண்ணிட்டேன். ஸோ தட் இப்போ எனக்கு வந்து இந்த ஃபேஸ் வந்து இப்போ 2Dயில் இருக்குது. இது வந்துட்டு இந்த ஃபேஸில் வந்து எனக்கு வந்து ஷேடட் வித் எட்ஜஸ்ன்றது கொடுத்துக்கிறேன். அந்த ஷேடட் வித் எட்ஜஸ்ன்றது கொடுத்துட்டு இங்கே டாப் பண்ணுறது தெரியுமா, இந்த டாப் பண்ணுறது வந்து SW ஐசோமெட்ரிக் அட்ரஸ் கொடுத்துட்டோம்னாக்கா எனக்கு பார்ட் வந்து நான் இதில் இண்டிகேட் பண்ணணும். அவ்வளோ இருக்குது. சரி, இப்போ நீங்கள் வந்துட்டு நான் 2Dயில் ட்ராப் பண்ணி இப்போ எனக்கு ஹைட் வந்து எனக்கு கொடுக்கணும்னு வச்சு நான் எப்படி கொடுக்குறதுன்றது கேட்டிங்கனாக்கா, ஸோ தட் இப்போ உங்களுக்கு வந்து லென்த்து எடுத்து கொடுத்துக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஹைட் வந்துட்டு இது மாதிரி மேலே அப் அண்ட் டவுன் பண்ணுறதெல்லாம் இண்டிகேட் கொடுக்க சொல்லியிருக்கேன். அதே நிஜத்தை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இந்த பாட்டு வந்துட்டு எனக்கு ஸ்மால் பாலிகூட்ஸ் எனக்கு வந்து டிவைட் பண்ணுறது எனக்கு வந்து ஸ்மூத் ஆப்ஜெக்ட்ன்றது வந்து இண்டிகேட் ஆகும். இந்த ஸ்மூத் ஆப்ஜெக்ட் வந்துட்டு எனக்கு வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்மூத் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு மோர், லெஸ் அண்ட் தென் ரிஃபைன்ன்றது இண்டிகேட் ஆகுது. ஓகேங்களா, அண்ட் தென் இப்போ மோர்ன்றது வந்து ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு எனக்கு மோர்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறோன்னு இதில் வந்து எனக்கு என்ன கேட்குறாங்கனாக்கா மெஷ் வந்துட்டு நான் எப்படி பண்ண மாதிரி இருக்குது. ஸோ தட் இதில் வந்து filtered non-mesh object on the selected set, the option will be completely remaining mesh object. இதுல இருந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் இப்போ நான் செலக்ட் பண்ணுறோன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து மெஷ் ஆகிடும். அதை கன்வெர்ட் இன்டு நான் மெஷ் ஆப்ஜெக்ட் பிஃபோர் ஆடிங் அ ஸ்மூத்னஸ். அது வந்து அது ஸ்மூத்னஸ் ஆட் பண்ணாமல் மெஷ் பண்ணுன்றது வந்து இண்டிகேட்டர். கிளிக் பண்ணிட்டு மெஷ்ன்றது கொடுத்துட்டு உடனே அதை எனக்கு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்டு இப்போ எனக்கு மெஷ் அது பாட்டு வந்து கம்பைன் ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி இண்டிகேட் ஆகிருக்கு. இந்த பாட்டுக்கு வந்து மெஷின் இந்த மாதிரி பாக்ஸ் மாலிகூல்ஸ் இருக்குது தெரியுமா, இந்த ஸ்மால் மாலிகூல்ஸ் எனக்கு வந்துட்டு அது டிவைட் ஆகிருக்கு. இங்கே சின்னதாக பாக்ஸ் வந்துட்டு எடுத்து பாருங்கள். இந்த சின்ன பாக்ஸ் வந்துட்டு எனக்கு வந்து இண்டிகேட் ஆகிருக்கு. இது வந்து எனக்கு மாலிகூல், இது வந்து எனக்கு மோர். அந்த எனக்கு வந்துட்டு லெஸ்ன்றது வந்து நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு எப்படி மெஷ் பண்ணுறதுன்றது. ஓகேங்களா, அது நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து மெஷின்றதுக்கு ஆரம்பிட்டு இங்கே அரமார்க் ஒன்று இருக்குது தெரியுமா. இந்த அரமார்க் கிளிக் பண்ணிட்ட உடனே எனக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று இண்டிகேட் ஆகுது. இந்த பாக்ஸில் என்னென்னாக்கா எனக்கு வந்துட்டு நம்ம மெஷின்னு சொன்னேன் தெரியுமா, மெஷ் ரிஃபைன்ன்றது. அந்த மெஷ் ரிஃபைன்ன்றது வந்துட்டு உடனே எனக்கு வந்துட்டு அது எவ்வளோ பார்ட்டிகுல் எனக்கு வந்து இண்டிகேட் ஆகணும். அதாவது எனக்கு வந்து அந்த பாக்ஸஸ் இருக்குது தெரியுமா, அந்த பாக்ஸஸில் வந்துட்டு இப்போ எனக்கு டாப்பில் வந்துட்டு எவ்வளோ சின்னதாக இண்டிகேட் ஆகணுன்றது வந்துட்டு எனக்கு வந்து சைஸஸ் இங்கே இண்டிகேட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி இதில் வந்துட்டு நம்ம வந்து லெவலில் வந்துட்டு எனக்கு வந்து பெஸ்ட் அரோ வந்து இண்டிகேட் ஆகுது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இப்போ இது வந்து நான் பார்த்துக்கலாம். அந்த நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த ஃபேஸ் எப்படி யூனிட் எங்கெங்கே இருக்குன்னு எவ்வளோலான்றதுல டிகிரின்றதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தட் இப்போ நான் வந்து இது 3ன்னு கொடுத்துட்டு ஓகேன்றது ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். அந்த இப்போ இதில் வந்துட்டு எனக்கு வந்து மெஷ்ன்றது ஆப்ஷன் தெரியுமா, இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கணும். அதை என்டர் ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். இப்போ நான்மெஷன் கொடுத்துருவோன்னு இப்போ எனக்கு வந்து இண்டிகேட் ஆகிருக்கு. ஸோ தட் இப்போ இதில் என்ன பண்ணுறேன்னாக்கா எனக்கு வந்து மெஷ் ரிஃபைன்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் தெரியும். இந்த மெஷ் ரிஃபைன் அந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிக்கிறோம். ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணி அதை என்டர் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு விட்டேன். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு ஆப்ஜெக்ட் வந்து கிளிக் பண்ணி இவ்வளோ வந்து சின்னதாக பார்ட்டிகுலர்ஸ் எனக்கு வந்து மெஷ்ஷாக இருக்குது. இந்த மெஷில் வந்துட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு உடனே இப்போது எனக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது. நம்ம வந்து இந்த மெஷித் வந்து ஆட் பண்ணுறோம். இந்த மெஷித் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஸ்மூத்னஸ் வந்து ஆட் பண்ணும். எனக்கு 3D மாடல் பார்ட் வந்து எனக்கு வந்து அது 3D சாலிட் எனக்கு வந்து சர்ஃபேஸில் மெஷின் எனக்கு வந்து இண்டிகேட் ஆகுது. ஓகேங்க, பார்ட் மாடலிங் எனக்கு சர்ஃபேஸில் வந்துட்டு எனக்கு மெஷின் ஃபினிஷிங் இண்டிகேட் ஆகிருக்கு. ஸோ தட் இப்போ இதில் வந்துட்டு இந்த பார்ட் எனக்கு கிளிக் பண்ணிட்டு உடனே எனக்கு வந்துட்டு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சாலிட் எடிட்டிங் வந்துட்டு நம்ம இந்த வந்து இண்டிகேட் பண்ணுறோம். சாலிட் எடிட்டிங் அந்த பார்ட்டில் வந்துட்டு
சாலிட் எடிட்டில் பார்ட் விட்டோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸோ எனக்கு என்னென்ன டூல்ஸ் இருக்குது என்னென்ன இருக்குதுன்ற ஃபஸ்ட்டு பார்த்துல அதில் ஒரு கமெண்ட்டுக்கு ஈச் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பார். சாலிட் எடிட்டிங்ன்றது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு யூனியன் சப்ராக்ட் இன்டர்செக்ட்ன்றது இண்டிகேட் ஆகுது. அதாவது யூனியன் சப்ராக்ட் இன்டர்செக்டில் வந்து நம்ம 3D பேசிக்கில் வந்துட்டு நம்ம பார்த்துருக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற ஒன்று யூனியன் இன்டர்செக்ட் சப்ராக்ட்ன்றது 3 ஆப்ஷன்ஸும் வந்து இண்டிகேட் ஆகிருக்கு. ஸோ தட் ஒன்றா இப்போ வந்து அது எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றது இது ஒரு கன்ஃபர்மேஷன் தான். ஸோ தட் நான் இப்போ வந்து இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு 2 சர்க்கிள் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ தட் இங்கே வந்துட்டு இப்போ இந்த 2 சர்க்கிள்ஸும் நான் வந்துட்டு இப்போ இது வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அதே இந்த ஜாயின் பண்ண சர்க்கிள்ஸ் வந்து கொஞ்சம் நான் வந்து ஓகே இப்போ நான் வந்துட்டு இந்த 2 சர்க்கிள்ஸ் வந்து இங்கே ஜாயின் பண்ணி கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இது வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இவங்க வந்து எக்ஸ்ட்ரூடட் கொடுத்துருவோம். இந்த பாட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு என்னென்ன பாட்டு வந்து கிளிக் பண்ணி ஸோ தட் கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருவோம். எனக்கு வந்துட்டு இப்போ வந்து 3Dயில் வந்து இது இண்டிகேட் ஆகிடும். ஸோ தட் இப்போ இதை வந்துட்டு நான் வந்து ஒரு 300 வந்துட்டு இண்டிகேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தட் இப்போ எக்ஸ்ட்ரூடன்றது கொடுத்துட்டோன்னே இந்த பாட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த செலக்ட் பண்ண பாட்டு இது ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணி என்டர் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் எனக்கு வந்து இதில் கொடுத்துக்கிறேன். இந்த வந்துட்டு எனக்கு வந்து இண்டிகேட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ தட் நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு எனக்கு யூனியன்ன்றது யூனியன் இன்டர்செக்ட் சப்ராக்ட் அன்றதெல்லாம் சொல்லியிருந்தாரு. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து யூனியன் பார்க்க போகிறோம். யூனியன் கிளிக் பண்ணிக்கிறேன். யூனியன் கிளிக் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிக்கிறோன்னே எனக்கு வந்து இந்த ஆரோ மார்க் இது வந்து கம்பைன் ஆகிருக்கும். இது வந்து இண்டிகேட் ஆகும். ஸோ தட் இது வந்து கிளிக் பண்ணிக்கிறோன்னே எனக்கு வந்து இந்த 2 ஆப்ஜெக்ட் இந்த வந்து 1 ஆப்ஜெக்ட் வந்துட்டு எனக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சர்னால ரவுண்ட் வந்துட்டு இந்த போர்ஷன்ஸில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்துட்டு எனக்கு 2 ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கன்வெர்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதே வந்துட்டு இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் சப்ராக்ட்ன்றது வந்து சப்ராக்ட் எப்படி பண்ணுறது அதை பார்க்க போகிறோம். சப்ராக்ட்ன்றது இண்டிகேட் ஆகிருக்கு. அதை நெக்ஸ்ட் இது வந்து இன்டர்செக்ட் இதை நான் காமிச்சேன். இன்டர்செக்ட்ன்றது கிளிக் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணி இது 2 கம்பைன் ஆகிருக்குது. இந்த ஃபேஸ் ரெண்டும் ரிமூவ் ஆகிட்டு இந்த ஃபேஸ் இருக்குது தெரியுமா, இது மட்டும் தான் எனக்கு வந்து அந்த மெட்டீரியல் இருக்கும். ஓகேவா? இதுதான் நம்ம வந்து இன்டர்செக்ட்ன்றதை சொல்லுவோம். அதை இது கிளிக் பண்ணிக்கின்னு என்டர்ன்றது கொடுத்துட்டு வந்து இந்த பாட்டில் பார்த்தோம்னாக்கா எனக்கு வந்துட்டு பாட்டு வந்து எனக்கு இப்படி இண்டிகேட் ஆகிருக்கு. ஸோ தட் எனக்கு ஓகேவா? இப்போ இந்த பாட்டு வந்துட்டு எனக்கு வந்து இப்போ 3Dயில் இண்டிகேட் ஆகிருக்கு. ஸோ தட் இப்போ நான் வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்கணும் இல்லையா? அந்த பாட்டை எனக்கு ரொட்டேட் பண்ணி பார்க்குறது வந்துட்டு எனக்கு வந்துட்டு இங்கே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 3D மோஸும் அந்த வந்து எனக்கு 3D ரொட்டேட்ன்றது இண்டிகேட் ஆகிருக்கு. இந்த 3D ரொட்டேட்ன்றது வந்து கிளிக் பண்ணிட்ட உடனே இந்த பாட் மேலே வந்து இண்டிகேட் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி என்டர் ஸ்பெசிஃபை பண்ணிட்ட உடனே எனக்கு வந்துட்டு இந்த ரெட் கலர் இந்த மாதிரி லைன் இண்டிகேட் ஆகிடுச்சுன்னா இந்த பாட்டில் வந்துட்டு நான் வந்து இதை இண்டிகேட் பண்ணிக்கலாம். இந்த பாட்டு வந்துட்டு எவ்வளோ வந்து அது ரொட்டேட் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாட்டு வந்துட்டு இதை வந்து இந்த மாதிரி இண்டிகேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டோடனே இந்த பாட்டு வந்துட்டோடனே எனக்கு கீழே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. பேஸ் பாயிண்ட், காப்பி, அண்டு, ரெஃபரன்ஸ், எக்ஸிட். பேஸ் பாயிண்ட்னு கிளிக் பண்ணிட்ட உடனே எனக்கு வந்துட்டு இப்போது அது பேஸ் பாயிண்ட்லேருந்து எனக்கு பாட்டு வந்து அது வந்து ரொட்டேட் ஆகுது. இப்போ பாருங்கள் அந்த பேஸ் பாயிண்ட் இருக்குது. அந்த பாட்டிலேருந்து எனக்கு ஆங்கிள் வந்து அது எவ்வளோ 5 டிகிரிக்கு வந்து எனக்கு அது பாட்டு ரொட்டேட் ஆகுது. அதே நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னாங்க, இப்போ இந்த ஆங்கிள் வந்துட்டு கிளிக் பண்ணிட்ட உடனே எனக்கு வந்து காப்பின்றது இருக்குது. காப்பின்றது என்னன்னாக்கா எனக்கு ஒரிஜினல் பாயிண்ட் வந்துட்டு எனக்கு எப்படி வச்சுதான் அப்படியே இருக்கும். அது வந்து எனக்கு இப்போ இது வந்து மூவ் ஆகும். அதுக்குன்றது இந்த பாட்டு வந்துட்டு அந்த வந்து எவ்வளோ வேணுமா இருக்குதோ அந்த பாட்டு எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் காப்பின்றது கிளிக் பண்ணிட்டோம். எனக்கு வந்து இது மாதிரி மாலிகுல்ஸ் பாட்டு வந்து எனக்கு வந்து டிவைட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் வந்துட்டு எனக்கு டிகிரி இருக்குது திரும்ப இந்த டிகிரி கூட எனக்கு வந்துட்டு இன்ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ தட் இப்போ நான் 130 டிகிரி கொடுத்துட்டோன்னு என் பாட்டு வந்துட்டு அது வந்து டிவைட் ஆகுது. ஸோ தட் இப்போ ஒரு மாதிரி வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எஸ்கேப் கொடுத்துட்டோன்னே எனக்கு அந்த கமாண்டு இதாகிடும். இதை வந்துட்டு எனக்கு ஒரிஜினல் பாட்டிலேருந்து எனக்கு எதாவது காப்பி வேணும் ஆச்சுன்னா நான் காப்பி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சப்ராக்டட் கிளிக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு வந்து எந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணணும் கிளிக் பண்ணிக்கணும். அதை என்டர் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இப்போ வந்துட்டு எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் சப்ராக்ட் பண்ணோம் அதை கிளிக் பண்ணி என்டர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இது என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ அதை வந்து ஃபஸ்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. என்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஆப்ஜெக்ட் வேண்டாமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணேன்னாக்கா எனக்கு வந்துட்டு இப்போ சப்ராக்டட் கூட எனக்கு எந்த ஆப்ஜெக்ட் வேணும். ஸோ தட் இது கிளிக் பண்ணி என்டர் ஸ்பெசிஃபை பண்ணி எனக்கு எது வேண்டாமோ அதை கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டோம்னாக்கா எனக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ரிமூவ் ஆகிடுது. ஸோ தட் இப்போ வந்து எனக்கு ரொட்டேட் பண்ணி கொடுக்குறேன். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அதை என்டர் கொடுத்துட்டு உடனே அதை நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நான் ரொட்டேட் பண்ணுறேன். எனக்கு ஒரு வாட்டி எனக்கு வந்து இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிறது வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி வேண்டாம்னாக்கா நமக்கு இன்னொரு ஆப்ஷன்ஸ் வந்து இண்டிகேட் ஆகும். 3D ஆர்பிட்ன்றது வந்து இண்டிகேட் ஆகிருக்கு. ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு எனக்கு 3D ஆர்பிட்ன்றது வந்து எனக்கு கிளிக் பண்ணுறது. ஸோ தட் இந்த பாட்டை நான் கிளிக் பண்ணிக்கிட்டு எனக்கு அது வந்துட்டு எந்த வியூவில் வேணுச்சுன்னா அந்த பாட்டை வந்துட்டு நான் இந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். அது ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் தென் இப்போ வந்துட்டு ஒன்று உங்களுக்கு யூனியன் இன்டர்செக்ட் சப்ராக்ட் எப்படி பண்ணுறதுன்றதை உங்களுக்கு காமிச்சு அதை நெக்ஸ்ட் வந்து மெஷிங் எப்படி பண்ணுறது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பண்ணுறது வந்து இண்டிகேட் பண்ணி இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்துட்டு இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது டூல் வந்து ரொம்ப முக்கியமாக. ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான கமெண்ட்டை வந்து பார்க்க போகிறோம். ஸோ தட் இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து இன்டர்செக்ட் யூனியன் அதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நமக்கு வந்து இன்டர்ஃபேஸ்ன்ற ஒரு கமெண்ட் இண்டிகேட்டர் இதை இன்டர்ஃபேஸ் வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ தட் இந்த இன்டர்ஃபேஸ் வந்துட்டு நான் வந்து இந்த ஆப்ஜெக்ட் டிலீட் பண்ணிட்டு எனக்கு வந்து ஒரு ரெக்டாங்கல் பொசிஷன்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு பாக்ஸ்ன்றது வந்து இண்டிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பொசிஷன்ஸ் வந்து நான் ஒரு பாக்ஸை வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ட்ரா பண்ணிட்டு இது வந்து எக்ஸ்ட்ரூடுக்கு வந்து இவ்வளோ மேம்க்கு எனக்கு வந்து இண்டிகேட் பண்ணிக்கிறேன்.
இப்போ நான் வந்து இது 3D ரொட்டேட்ன்றது வந்து கிளிக் பண்ணிக்கினேன். இந்த ஆப்ஷன்ஸில் வந்து எனக்கு 3D ஆர்பிட்ன்றது தரும். இது வந்து கிளிக் பண்ணிக்க எனக்கு பார்ட்டு கொஞ்சம் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் வந்து இண்டிகேட்டர். ஸோ தட் இப்போ வந்துட்டு இதை நான் மூவ் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கி செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிக்கணும். இந்த ஆப்ஜெக்ட் எப்படியோ வந்துட்டு எனக்கு சென்டர் பாயிண்ட் எந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு வேணுன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த இந்த கிளிக் பண்ணிக்கிற உடனே எனக்கு வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் இப்போ 3D ரொட்டேட் ஆர்பிட்ன்றது எனக்கு இண்டிகேட் பண்ணிக்கிறேன். 3D கொடுத்துட்டோம் சிக்கனை டென்க்கான ஆர்பிட் இண்டிகேட். ஸோ தட் இப்போ இது வந்து ஆப்ஜெக்ட் வந்து நான் டெலிட் பண்ணிக்கிறது மேலே வந்து உட்காந்துருக்கு. ஸோ தட் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். ஆனால் இப்போ மூவ் ஆப்ஷன்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணி ஸோ தட் இந்த பாட்டை வந்து செலக்ட் பண்ணி இப்போ இது சென்டர் பாயிண்ட் ஒரு ஃபார்வர்ட் பாயிண்ட் எந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும். இதன் மேலே வந்துட்டு நம்ம வந்து இன்டர்செக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அந்த நெக்ஸ்ட் இதை வந்து நான் க்ளீனாக ஒரு வாட் செட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே. இப்போ நான் வந்து ஒரு பாட்டை வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து இன்டர்ஃபேஸ்ன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இன்டர்ஃபேஸ் பாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி கிளிக் பண்ணுறதாங்க ஒர்க் ஆகுதுறது பாருங்கள். ஸோ தட் எனக்கு 3D சாலிட்ன்றதை வந்து இண்டிகேட் பண்ணிக்கிறேன். ஓகே. அதை நெக்ஸ்ட் வந்து என்டர் ஸ்பெசிஃபை பண்ணிக்கி இந்த ஆப்ஜெக்ட் வந்து கிளிக் பண்ணி என்டர் கொடுத்துருவோம். இப்போ இதில் வந்துட்டோன்னே ஓகே. இப்போ இன்டர்ஃபேஸ்ன்றதை வந்து கிளிக் பண்ணி இந்த பாட்டை வந்து கிளிக் பண்ணி என்டர் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். அந்த நெக்ஸ்ட் இந்த பாட்டில் வந்துட்டு எனக்கு வந்து இது வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். என்டர் ஸ்பெசிஃபை பண்ண உடனே அது ரெண்டு பாட்டும் இருக்குது கம்பைன் ஆகி எனக்கு ஒரு ஷேப் வந்து இன்டர்ஃபேஸ்ன்றது இண்டிகேட் ஆகிருக்கு. இதில் வந்துட்டோன்னே நமக்கு வந்துட்டு இந்த ஹைட்டு வந்துட்டு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு எப்படி ப்ரீவியஸில் எப்படி இருந்துச்சு ஆனால் எனக்கு வந்து எந்த மாதிரி போர்ஷன்ஸ் வந்து இண்டிகேட் ஆகிருக்குதுன்றது வந்து இருக்குது. ஆனால் நமக்கு வந்து செகண்ட் பாட்டு வந்துட்டு எனக்கு வந்துட்டு எவ்வளோ இன்டர்செக்ட் ஆகிருக்கு எப்படின்றது வந்து இண்டிகேட் பண்ணிக்கலாம். அந்த நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு வந்து எனக்கு இன்டர்செக்ட் எதனா எனக்கு கொஞ்சம் கொடுக்கணுமா ஆச்சுன்னா கூட கொடுக்கலாம். தென் எனக்கு ஜூம் பண்ணுறதுக்கு இந்த பாட்டு வந்துட்டு எனக்கு இது ஜூம் என்ன ஜூம் அவுட் பண்ணக்கூட எனக்கு வந்து அது எவ்வளோ இருக்குது என்னன்றது இருக்கும். ஓகே. ஆனால் இந்த இன்டர்செப்டரில் வந்து எனக்கு எதாவது கிரியேட் ஆகிக்கிற ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு டெலிட் பண்ணி இதில் என்ன பண்ணியிருக்கோம் நான் இந்த ஃபேஸ் வந்து டெலிட் பண்ணிட்டு மிச்சம் ரிமைனிங் பார்ட் இல்லை இந்த ரிமைனிங் பார்ட் வச்சு இந்த ஃபேஸ் டெலிட் பண்ணுறது கூட நம்ம வந்து இந்த இண்டிகேட் பண்ணிக்கலாம். அதே இந்த போர்ஷன்ஸ் வந்து 3D ஆர்பிட்டில் ஒரு வாட்டி ரொட்டேட் பண்ணி காமிக்கிறது என்னன்னாக்கா இதை கிளிக் பண்ணிக்க அந்த லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கின்னு இந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இன்டர்செக்ட் ஆகிருக்கு அந்த கம்பைன் ஆகிருக்குன்றது பார்ட்டில் வந்து நம்ம இது பார்க்கறதுக்கு வாங்கி நெக்ஸ்ட் வந்து எஸ்கேப் கொடுத்துட்டோன்னே நமக்கு கொஞ்சம் ப்ரீவியஸ் கமெண்டில் வந்து இண்டிகேட் ஆகிருக்கு. செகண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இது வந்து பேன் எதாவது பண்ணுமா இருந்துச்சு அந்த பார்ட்டுக்கு இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி பார்ட்டை வந்து நான் பேன் பண்ணிக்கலாம். அதை மூவ் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அந்த நெக்ஸ்ட் கொடுத்தோடனே இந்த மாதிரி இண்டிகேட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ்ன்றது வந்து கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து ப்ரீவியஸ் ஆப்ஷன் வந்து எப்படி இருந்துச்சு நம்ம ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணி அதாவது ஒரு சர்க்கிள் ஒரு அப்புறமா ஒரு ஹாலோ பிளாக்ல வந்து கிளிக் பண்ணிக்கிறது ஒரு பாக்ஸில் அது ரெண்டு கம்பைன் ஆகிட்டு எனக்கு ஒரு ஷேப் இண்டிகேட் ஆகுது. அதை வந்து இன்டர்ஃபேஸ்ன்றது வந்து இண்டிகேட் பண்ணிக்கிட்டு ஓகே க்ளோஸர்ன்றது வந்து கொடுத்துட்டோன்னே எனக்கு அந்த பாட்டுக்கு வந்து எனக்கு வந்து இன்டர்செப்டர்ஸ் வந்து கரெக்டாக எப்படி இண்டிகேட் க்ளோஸ் ஆகிடுது. ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பாட்டு வந்துட்டு அது ஸ்லைஸ் வந்து இண்டிகேட் ஆகிருக்கு. இந்த ஸ்லைஸ் பாட்டு வந்து என்ன இண்டிகேட் ஆகுதுனாக்கா இப்போ எனக்கு வந்து இந்த பாட்டு இந்த கட் பண்ணுமேச்சுன்றது வந்து கிளிக் பண்ணி இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி என்டர் கொடுத்துட்டோம். அந்த என்டர் கொடுத்துட்ட உடனே அந்த ஆப்ஜெக்ட்டில் வந்துட்டு எனக்கு அந்த பாட்டு வந்து எனக்கு ஸ்லைட் இதில் வந்து நான் ஜெட்ன்றது கொடுத்துட்டோன்னா எனக்கு வந்து 100ன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டோன்னே ஸ்பெசிஃபை பண்ணுறேன். 100 கிளிக் பண்ணிட்டு எனக்கு எந்த ஆப்ஜெக்ட்டில் வந்து எனக்கு எதாவது மார்க் ஸோ ரைட் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிட்டோம். அந்த ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு 100 பண்ணிட்டு அது எனக்கு மூவ் ஆகிட்டு எனக்கு வந்து ஸ்லைட் கட் ஆகுது. ஸோ தட் ஆஸ் இட் இஸ் ஓகே. இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்து யூனியர் சப்ராக்ட் இன்டர்செக்ஷன் மொத்த ஆப்ஜெக்ட் எல்லாம் வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதில் வந்துட்டோன்னே நமக்கு வந்து திக் அண்ட் இன்டர் இந்த ஆப்ஜெக்ட் நெக்ஸ்ட் வந்துட்டோன்னே நமக்கு இங்கே வந்து ஆப்ஜெக்ட் இண்டிகேட் ஆகிருக்கு. இந்த அதில் வந்து டூல்ஸ் என்னன்னாக்கா இந்த டூல்ஸ் வந்துட்டு எனக்கு வந்து திக் அண்ட் செப்பரேட்டு அந்த எக்ஸ்ட்ரூட் ஆப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரூட் சர்ஃபேஸ் அந்த திக் அண்ட் வந்து ஆப்ஜெக்ட் எல்லாம் இருக்குது. ஸோ தட் இந்த டூல்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்து எப்படி யூஸ் பண்ணுறது அந்த இந்த வீடியோ இதோட வந்து நம்ம முடிச்சிடும். அண்டில் திஸ் இஸ் என் சந்தோஷ் CAD NEST RR Nagar. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.